ஷார்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் சொன்னீங்க. நான் தான் கிளாஸ் கொடுக்க முடியல. அதில ஜஸ்ட் கிடிங் கொஞ்சம் ஜோக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். வேற எதுவும் இல்ல. ஆனா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் சொன்னீங்க. இது நன்னாரி தான். நன்னாரி சிரப், நன்னாரி சர்பத் என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த நன்னாரி சிரப் தான் நம்ம இப்போ வீட்ல தயார் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து இது கிடைக்கும். நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். இத வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும்னா, நம்ம 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்றதுனால, நம்ம 3 வருஷம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கலர் அவ்வளோ வராது. ஃப்ளேவர் போயிடும். அதனால தான் சொல்றேன். 3 வருஷத்து வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ வந்து நானு அது நன்னாரி வேர் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சு வச்சிருக்கிறேன். ஓவர் நைட் ஊறட்டும்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறப்பயே ஊற வச்சு வச்சுட்டேன். காலங்காத்தால ஏஞ்ச உடனே என்ன டிஃபன் செய்யட்டும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே ஏஞ்சேன்னு நெனச்சுக்கோங்களேன். ஏன்னா, இட்லி மாவு, அரிசி மாவு இருந்துச்சுன்னா, ஈஸியா இந்த டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு யோசனை இருக்கும். அது இல்லன்னா கையுடைஞ்ச மாரி இருக்கும்னு நெனச்சுக்கோங்க. ஐயய்யோ! மாவு காலியாயிடுச்சா? இன்னைக்கு என்ன டிஃபன் செய்றது? அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஏஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஒருத்தர் சாப்பிடுறது, இன்னொருத்தர் சாப்பிடுறது கிடையாது. எல்லாருக்கும் புடிச்ச மாரி செய்யணும்னா, கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியது தான். அதனால இன்னைக்கு பூரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, பூரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பூரி மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பெசைறத விட கொஞ்சம் கட்டியா பெசஞ்சு வச்சோம்னா, பூரி நல்லா உப்பி வரும். அதில நான் கொஞ்சம் ரவ கூட ஆட் பண்ணிக்கினேன். நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? ரவ கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பெசஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூரிக்கு குழம்பு செய்யணும் இல்லையா? பொட்டேட்டோ கறி செய்யலான்னு சொல்லிட்டு, பொட்டேட்டோ குக்கர்ல போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி குக்கர்ல வச்சாச்சு. பொட்டேட்டோ நல்லா வெந்துச்சு. அது தாளிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். இது வந்து இந்த குழம்பு வந்து ஹோட்டல்ல குடுப்பாங்க இல்லையா? பூரியும், பொட்டேட்டோ சாகு அந்த ஃப்ளேவர்ல செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாரி செஞ்சுன்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். அப்பதான் அது அங்கங்க டச் ஆயிட்டு நல்லா சாப்பிடுறப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூளு, கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோல சேர்த்திருக்கிறோம். ஸோ பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கணும். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் போட்டு, ஆனியன்ஸ் கொஞ்ச நேரம் வதக்க விட்டுட்டேன். இந்த கேப்ல பொட்டேட்டோஸ் எல்லாம் பீல் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு, பொட்டேட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கிறப்ப நானு பீல் பிரிச்சுட்டு இருக்கிறேன். இது ஆறுன பிறகு கூட செய்யலாம். பட் ஒண்ணொன்னா வேலை செஞ்சுட்டோம்னா, மடமடன்னு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? அதனால ஒண்ணொன்னா ஃபாஸ்ட்டா செஞ்சு வச்சுடுவேன் நான். சமையல் ரூமுக்கு வந்துட்டோம்னா, எல்லாம் மடமடன்னு செஞ்சு வச்சுட்டோம்னா, சீக்கிரம் கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம். அதுக்காக. எல்லாமே இந்த மாரி தோல் பிரிச்சியாச்சு. இங்கேயே நானு ஸ்மாஷ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இங்க ஆனியன்ஸ் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட் பிங்க் கலர் வந்தா போதுமா இருக்கும். மொளகாத்தூள் வந்து போட்டான்னா போட்டோம். அந்த மாரி கொஞ்சமா சேர்த்துக்கணும். ஏன்னா, இதில காரம் ஜாஸ்தியா, மசாலா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, ஃப்ளேவர் எல்லாம் அது மேல டிபெண்ட் ஆயிடும். நம்மளுக்கு பொட்டேட்டோ சாகுன்னா, கொஞ்சம் மைல்டா இருக்கணும் மசாலா எல்லாமே. அதுக்காக போட்டோன்னா போட்டோன்ற மாரி கொஞ்சமா மொளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். திக்னஸ் வரும் இல்லையா? அதனால. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மொளகாத்தூள் இதெல்லாம் பச்சை வாடை எல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த பொட்டேட்டோ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேரட்டும். அதுக்காக கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கடலை மாவு வந்து தண்ணி ஊத்தி உருண்டை எதுவும் இல்லாத மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினேன். கடலை மாவு சேர்க்கறதுனால டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு குடுக்கும். அதே விதமா திக்னஸ் நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணலன்னா, கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சீங்கன்னா போதுமா இருக்கும். ஃபைனலா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி விட்டுட வேண்டியது தான். இவ்ளோ திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். சாப்பிட்றப்போ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ல நானு பூரி எல்லாம் நல்லா உருட்டி வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பூரி செஞ்சு கூட 1 பை 1 சூடானதும் அப்படியே சர்வ் பண்ணிடுவேன். சூடா இருக்கிறப்பயே சர்வ் பண்ணிடுவேன். ஒரு 10, 15 செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னா இந்த மாரி ஆவாது. பூரி செய்றப்போ, தோசை செய்றப்போ சூடா சர்வ் பண்ணி குடுத்துடுவேன். அப்போ மட்டும் நம்ப ஒண்ணா உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா சூடா சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால குடுத்துடுவேன். சாப்பிட்டுடுங்க ஒரு வேலை ஆகட்டும்ன்ற மாரி குடுத்துடுவேன். அது மாரி தான் இன்னைக்கும் பூரி எல்லாம் சுட்டி அவங்கவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். உங்களுக்கு
பூரி கூட தொட்டி சாப்பிட்றதுக்கு எந்த குழம்பு பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஹாஃப் டே இருக்கவே இந்த மாரி ஸ்நாக்ஸ் மட்டும் கட்டி குடுத்துட்டு, லஞ்ச் கட்டி குடுக்குற வேலை கிடையாது. 1 வீக் வரைக்கும் ஹாஃப் டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் டே வைக்கிறாங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு மட்டும் பப்பாயா இருந்துச்சு. பப்பாயா கட் பண்ணி பெப்பர் தூவிட்டு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவங்களும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பசங்கள ரெடி பண்ணணும், இது பண்ணணும் அந்த மாரி எதுவும் கிடையாது. பெரியவங்க ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களே ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. என் சின்னவர இன்னும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பல. அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண பிறகு அனுப்பலான்னு சொல்லிட்டு, இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல. மதியத்துக்கு வந்து கீரை குழம்பு செஞ்சுட்டேன். பாலக்கீரை, பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ கேரட் ஃப்ரை செஞ்சுட்டேன். காலங்காத்தாலவே நான் சமையல் கூட செஞ்சுடுவேன். ஒரு 11:00க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா 11:00 எங்க வீட்டுக்காருக்கு வந்து லஞ்ச் டைம் இருக்கவே, நான் எல்லா வேலையும் ஒன் பை ஒன்னா சீக்கிரமா செஞ்சுடுவேன். அப்படிதான் இன்னைக்கும் சமையல் எல்லாம் சீக்கிரமா செஞ்சுட்டேன். ஒரு சைடு வந்து இந்த மாரி நன்னாரி சிரப் ரெடி பண்றதுக்கு நன்னாரி ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த தண்ணியோட பெரிய பாத்திரத்துல சேர்த்திருக்கிறேன். அது கூட நான் இங்க 1 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து நம்ப அளவு பார்த்துக்கணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அளவு தேவைப்படுது. நான் இங்க அந்த டம்ளரோட 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கினேன். இந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு ஆவற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்பதான் அதுல இருக்கிற இதெல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி கலர்ஃபுல்லா வரும். நான் இது வந்து 3வது வாட்டி காய்ச்சுறேன். அந்த வேர் வந்து நானு 3வது வாட்டி காய்ச்சுறேன். ஸோ கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல. ஃப்ளேவர் இருந்துச்சு. இந்த வாட்டி லாஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடணும். இன்னொரு சைடு வந்து சமையல் வேலை பண்ணிட்டே இருக்கிறேன். கேரட் ஃப்ரை பண்ணிட்டு, இந்த மாரி சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. ஃப்ளேவர் மட்டும் வீடு ஃபுல்லா அப்படியே கம கம கமன்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ளேவரா இருக்கும். இந்த மாரி பாதி அளவுக்கு ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்களா? நேச்சுரல் கலர் எந்த அளவுக்கு செம்மையா இருக்கு இல்லையா? ஃப்ளேவர் கூட அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா கடையில கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். இப்போ சர்க்கரை அளவு எடுத்துக்கணும் இல்லையா? நானு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இல்லையா? இப்போ 1 1/2 டம்ளர் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கணும். இதுவும் பத்தலன்னா நடுவுல நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற நன்னாரி ஜூஸ் வந்து இந்த மாரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க சர்க்கரை சேர்த்தனே, நீங்களும் சர்க்கரை தான் சேர்க்கணுன்ட்டு அவசரம் கிடையாது. நீங்க வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். சர்க்கரை சேர்க்கறது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நாங்க சர்க்கரை சேர்க்கிறோம். நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நன்னாரி வேர் இருக்கு இல்லையா? இது வந்து நல்லா ட்ரையா காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். கெடாது. நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சறதா இருந்தா 3 வாட்டி காய்ச்சிக்கோங்க. 3 டைம் காய்ச்சறதுனால நான் வந்து டஸ்ட்பின்ல போடுறேன். போதும். இப்பவே எனக்கு கலர் கம்மியாயிடுச்சு. ஃப்ளேவர் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ இதோட போதும்னு சொல்லிட்டு நான் டஸ்ட்பின்ல போட்டாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாரி 3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? சர்க்கரைல ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா? அத எடுத்துட்டு வந்து ஸ்டவ் மேல வச்சுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை வந்து ஒரு தீக பாகம் சொல்லுவோம் இல்லையா? கம்பி பாகம் வரும் இல்லையா? அந்த மாரி திக்கா ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரண்டில அவ்வளவா தெரியல. ஆனா டைரக்ட்டா பார்த்தா தெரியும். கொஞ்சம் பிசு பிசு தன்மை வரும். அந்த மாரி வந்துச்சுன்னா, நம்மளுக்கு சிரப் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடிக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கையில எடுத்து சும்மா அப்படியே தொட்டி பார்த்தா, நம்மளுக்கு ஒரு மாரி பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாரி வந்துச்சுன்னா போதுமா இருக்கும். இல்லன்னா கம்பி பாக்கம் வரணும். அந்த மாரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த மாரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இது நல்லா ஆற விட்டுடுங்க. சூடா இருக்கிறப்போ நீங்க பாட்டில்ல போடாதீங்க. நல்லா ஆறுன பிறகு ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த மாரி இருக்கணும். பார்க்கறதுக்கு ஒரு பசங்க குடிக்கிற சிரப் மாரி இருக்கணும்னு நெனச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எங்க சின்னவர வந்து கூட்டிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. இந்த கட்டு மாத்துறேன்னு சொன்னாங்க. ஸோ மாத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து வரப்போ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு கேன்டீன் இருக்கு. அங்க வரப்போ மசாலா வடை வாசனை தூக்குது எனக்கு. போன உடனே சாப்பிடணும்ன்ற மாரி யோசனை வந்துச்சு. கடையில வடை சாப்பிடணும்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ வீட்லவே செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்த உடனே கடலை பருப்பு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து இந்த மாரி கடலை பருப்போட மசாலா வடை செஞ்சுக்கிறேன். மசாலா வடை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்டைல்ல ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நல்லா 2 மணி நேரம் ஊறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு, அதில உப்பு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கினேன்.
பச்சை மிளகா இருந்துச்சுன்னா இதிலவே சேர்த்திப்பேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றப்போ அங்கங்கே டச் ஆயிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் மிக்ஸி ஜார்லவே பச்சை மிளகாவும் சேர்த்திப்பேன். வீட்டில் பச்சை மிளகா இல்லாதனால இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. புதினா ஃப்ளேவருக்காக போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் தாளித்து சேர்த்துருக்குறேன். சூடான எண்ணெய் சேர்த்துனாலே போதும். ஆனால் நான் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துப்பேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றப்போ. அதனால கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கினேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை ஷேப் செஞ்சுக்கிட்டு சூடான எண்ணெயில் வடை செஞ்சு போட்டு நல்லா சாப்பிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். திருப்தியாக இருந்துச்சு நிஜமாவே. அங்கே வந்த உடனே எனக்கு அந்த ஸ்மெல் நல்லா பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஹோட்டலில் அந்த கேன்டீனில் ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. போன உடனே சாப்பிட்ணுன்ற மாதிரி தோணிச்சு. அதனால வந்த உடனே இந்த மாதிரி பருப்பு ஊற வச்சுட்டு செஞ்சுக்கிட்டேன். வடை செய்கிறப்பயே பக்கத்தில் டீ வச்சு சூடு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் மட்டும் டீ குடிப்பாங்க. நாங்கள் எல்லாருமே பால் கேஸ் தான். ஸோ அவருக்கு மட்டும் டீ வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு சைடு வடை செஞ்சுக்கிட்டு இன்னொரு சைடு டீ டைம் கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தோம். இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரே நாள். வாக்கிங் போகலன்னா அவ்வளோதான், ஜீரணமாகிறது கஷ்டம். ஜீரணமாகிறது கஷ்டம்ன்ட்டு இல்லை, ஒரு மாதிரியா இருக்கும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோமேன்ட்டு. இந்த மசாலா வடை செஞ்சோன்னா எங்கள் வீட்டில் கம்பல்சரி வடைக்கறி செஞ்சே ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு. வடை இருக்கு இல்லையா, வடைக்கறி செஞ்சுடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக நான் வடைக்கறிக்காகவும் சேர்த்து கொஞ்சம் வடை ஜாஸ்தியாகவே செஞ்சுப்பேன். உங்களுக்கு மசாலா வடை பிடிக்குமா இல்லைன்னா மெது வடை பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே விதமாக உங்களுக்கு வடைக்கறியும் பிடிக்குமா? அதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டீ டைம் ஆயிடுச்சு இல்லையா, நைட்டுக்கு வந்து வடைக்கறியோட களி செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். நார்மல் சாப்பாடை விட இந்த மாதிரி களிக்கு தான் செம்மையாக இருக்கும். ஸோ களி செஞ்சுக்கினேன் சூடாக. அந்த வடை இருந்துச்சு இல்லையா, வடைக்கறி செஞ்சுக்கினேன். வடைக்கறி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வடைக்கறி ரெசிபி அதோட நிறைய ரெசிபிஸ் கூட உங்களுக்கு இருக்கும். பட் என்னோடய பேச்சு இப்படி தான் இருக்கும். அதில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வேலை கம்மி சமையல் ஜாஸ்தி அப்படின்னு தானே இருக்குது. ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன சமையல் செஞ்சேன்னு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துடுங்க. அப்புறம் காலங்காத்தாலவே நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அது மறக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா வெளியில் இருந்துச்சுன்னா எறும்பு ஃபுல்லாக ஏறிடும். ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் நானும் அவாய்ட் பண்ணுவதா, பட் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம கிளாஸ் ஜாரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் கம்ஃபர்ட் தான். பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ் ஜாராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஊற்றி வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு எப்பப்போ ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் இந்த சிரப் யூஸ் பண்ணி நல்லா ஜூஸ் குடிக்கலாம். அந்த ஜூஸ் எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். காலங்காத்திலேருந்து நைட்டில் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன செஞ்சோன்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுறதுக்கே மறந்துடாதீங்க. தேங்க்யூ.